அப்போ பேசாமல் கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள் வந்து கூட்டணியில் மட்டும் இருங்க, எலெக்ஷனில் நிற்காதீங்க, 234 நாம நல்லா இருக்குது இந்த ஐடியா. ரெண்டு பக்கமுமே அதிமுக கூட்டணியிலும் இதையே சொல்லலாம். பாஜக நீங்கள் எங்கேயுமே நிற்காதீங்க, நின்றா தோற்று போயிடுவீங்க, 4 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, அதனால் நீங்கள் அப்படியே ஓரமாக நில்லுங்க, சியர் லீடர்ஸ். ஆமாம், அப்படியே கைத்தட்டுங்க, நாங்கள் 234 போட்டி போடுறோம். அதே மாதிரி திமுகவும் சொல்லலாம், இது பாருங்க அங்கே அவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அட்லீஸ்ட் பாஜக ஒரு 80 சீட்டில் நின்றாலாவது பார்த்தீங்களா அந்த 80 சீட்டை எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படி. ஓப்பா இதில் இவ்வளோ பெரிய தந்திரங்கள் இருக்குதா? இப்போ பாஜகவை வந்து நீங்கள் 20 சீட்டோட லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அண்ணாண்ட பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த 20 சீட்டை தான் பகிர்ந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதிமுகவோட உங்களால் போட்டி போட முடியாது. நீங்கள் தானே சொன்னீங்க, நல்லா வியூகம் வகுக்கிறப்பா, நீ பேசாமல் நீ கூட ட்ரை பண்ணலாமே. அப்போ இந்த பக்கம் பாஜக 20 கொடுத்துட்டு நிறுத்திட்டோம்னா இன்னாண்ட பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கு 20, மீதி வந்து எதிர்ப்பு பாஜக மட்டும் தானே. அப்போ வந்து அந்த 214 மீதம் இருக்கின்ற தொகுதிகளில் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே நல்லா இருக்குது இந்த ஃபைட்டு.